வணக்கம். குட்டி பிள்ளைங்களா, நல்லா இருக்கீங்களா? தீபாவளி எல்லாரும் நல்லா செலிப்ரேட் பண்ணீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னா, ஒரு பாலைவனத்தில உள்ள ஒரு கதைய பார்க்க போறோம். சரியா? கதைக்கு போலாமா? அதாவது முருகன்னு ஒருத்தன் இருப்பானாம். அவன் பாலைவனத்து வழியா நடந்து போயிட்டு இருப்பானாம். இப்ப ரொம்ப தூரம் போயிருவானாம். அவனுக்கு தண்ணி எல்லாம் காலியாயிருமாம். ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குமாம். அப்போ ரொம்ப தேடி தேடி பார்ப்பானாம். தண்ணியே கிடைக்காதாம். அவனுக்கு ரொம்ப அப்படி தலை சுத்துமாம். நாக்குலாம் வறண்டு போயிருமாம். ஏன்னா பாலைவனத்தில வெயிலா தான் இருக்கும். ரொம்ப தூரம் நடந்து வந்துருவானாம். அவன் கொண்டு போன தண்ணியெல்லாம் காலி ஆயிருமாம். அப்ப என்ன செய்யடா, என்ன செய்யடான்னு சுத்திலும் பார்ப்பானாம். அப்ப பார்த்தா அங்க ஒரு பாட்டில் இருக்குமாம். அந்த பாட்டில் நெறைய தண்ணி இருக்குமாம். இவனுக்கு ஒரே சந்தோஷமா இருக்குமாம். ஆனா சரின்னு சொல்லிட்டு பார்த்தா, அது பக்கத்துல ஒரு அடி பம்பும் இருக்குமாம். அப்ப அத போய் அடிச்சு அடிச்சு பார்ப்பானா, அதுல தண்ணியே வராதாம். அப்ப அந்த பாட்டில்ல உள்ள தண்ணிய எடுத்து குடிக்கலான்ட்டு போவானாம். அது அந்த பாட்டிலுக்கு அடியில ஒரு சின்ன துண்டு சீட்டு இருக்குமாம். அதுல என்ன எழுதியிருக்குமாம், அதாவது இந்த பாட்டில்ல உள்ள தண்ணிய அந்த அடிபம்பு குழாயில ஊத்தி அடிச்சீங்கன்னா, தண்ணி நெறைய வரும் அப்படின்னு சொல்லி. அப்ப இவனுக்கு ஒரே டவுட்டா இருக்குமாம். ஐயோ! நம்ம தண்ணி நாக்குலாம் வறண்டு போய் சாகுற ஸ்டேஜ்ல இருக்கோம். இப்போ கிடைச்ச அந்த தண்ணிய அந்த குழாயில ஊத்தி அடிக்க சொல்றாங்களே, நம்பலாமா? வேண்டாமான்னு டவுட்டா இருக்குமாம். ஆனாலும் சரி நம்ம தான் துணிஞ்சிருவோமே! இப்போ உள்ள பிள்ளைங்கலாம் ரிஸ்க் எடுத்தா ரஸ்க் சாப்பிடுற மாரின்ட்டு, சரி நம்ம அடிச்சு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாட்டில்ல உள்ள தண்ணியெல்லாம் அதில ஊத்திட்டு, அடிபம்பு அடிப்பானாம், தண்ணி வராதாம். அப்புறம் சரின்னு விடாமுயற்சியா அடிச்சுட்டே இருப்பானாம். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா, குபு குபு குபுன்னு தண்ணி அப்படி வருமாம். அவ்வளோ டேஸ்ட்டா இருக்குமாம். அவனுக்கு ஒரே சந்தோஷமாம். இவன் கொண்டு போன கேனு அது இது எல்லாம் நிரப்பிருவானாம் அந்த தண்ணிய. நிரப்பிட்டு, அடுத்து அந்த பாட்டிலையும் நிரப்பி மறக்காம வச்சு, அந்த துண்டு சீட்டுல இவன் எழுதுவானாம், இது உண்மை. இந்த மாதிரி செய்தால் தண்ணி வருகிறது. இது உண்மை. நான் கண்ட உண்மை அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருவானாம். அந்த பிள்ளைங்களா இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம இக்கட்டான சூழ்நிலையில இருந்தாலும் சரி, அவன் நெனச்சிருக்கலாம், நம்ம மட்டும் இந்த தண்ணிய குடிச்சிட்டு நிம்மதியா போயிரலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா, நமக்கு பின்னாடி வர்றவங்களும் பயனடையணும். அதாவது மத்தவங்களுக்காகவும் நம்ம நெனச்சு பார்த்து தான் எந்த ஒரு வேலையும் செய்யணும். அப்பதான் அது நல்ல குணம். அதாவது நம்ம மட்டும் செல்ஃபிஷ்ஷா இருந்து, நம்மளே சுயநலமா இருந்து, நம்ம மட்டும் அனுபவிச்சுட்டு போணும்னு நினைக்கக்கூடாது. நமக்கு பின்வரும் சந்ததிகளும் இதனால பயனடையணும்னு சொல்லி, நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்யும்போது யோசிச்சு செஞ்சோம்னா, எல்லா தலைமுறைகளும் பின்னாடி வர்றவங்களும் பயனடைவாங்க. புரிஞ்சுதா? நன்றி, வணக்கம். இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திப்போம். பாய்.